வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம கதையை தெரிஞ்சுக்கும் போது என்றைக்கு நமக்கு மறக்காமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம பாண்டுவோட மரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக பாண்டு போயிருந்தார். அந்த காட்டில் ஒரு ரிஷியும் அவரோட மனைவியும் மான்கள் உருவெடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் உண்மையிலே மான்கள் அப்படின்னு நினச்ச பாண்டு ரிஷியின் மீது அம்பை எய்துட்டாரு. அம்பு தைச்சதுமே அந்த ஆண்மான் உருவில் இருந்த ரிஷி தன்னோட உயிர் பிரியும் சமயத்தில் பாண்டுவை பார்த்து அந்த ரிஷி சொன்னார், மா பாதகனே, நீ உன் மனையாளுடன் கலந்தால் அந்த கணமே உனக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு சாபம் இட்டுட்டு இறந்து போயிட்டாரு. ரிஷியோட சாபத்தை கேட்டதும் பாண்டு ரொம்ப மனம் வருந்தி பீஷ்மர்கிட்டையும் விதுரன்கிட்டையும் அரச பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தன்னோட 2 மனைவிகளையும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போய் அங்கே பிரம்மச்சரிய விரதம் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. சந்ததி இல்லாமல் தன்னோட உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்ச பாண்டுவோட வேண்டுகோளின்படி குந்தியும் மாதிரியும் துர்வாச முனிவர் உபதேசித்த மந்திரத்தின் வாயிலாக தேவர்களை வேண்டிக் கொண்டு பாண்டவர்கள் 5 பெற்றெடுத்தாங்க. பாண்டவர்கள் 5 பேருமே தாங்கள் பிறந்த அதே காட்டிலேயே தவ முனிவர்கள் கூட வளர ஆரம்பிச்சாங்க. பாண்டுவும் தன்னோட 2 மனைவியர்கள் கூடவும் மகன்களோடவும் நெடுங்காலம் கனகத்தில் வாழ்ந்து வந்தார். வசந்த காலத்தில் ஒரு நாள் பாண்டுவும் மாதிரியும் அந்த காட்டோட இயற்கை அழகியை ரசிச்சுக்கிட்டே பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே விளையாட்டில் லயிச்சு போய் தங்களுக்கு உண்டான துயரத்தை மறந்தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு புத்தி தடுமாறி போய் மாதிரி எவ்வளவோ தடுத்தும் கேளாம மதிமயங்கி பாண்டு அவளோட கலந்தான். அப்படி மாதிரியோட பாண்டு உறவு கொண்ட அந்த நொடியே முன்பு ரிஷியிட்ட சாபத்தின்படி உயிர் திறந்துட்டாரு பாண்டு. பாண்டுவோட மரணத்திற்கு தான் காரணம் அப்படின்னு நினைச்ச மாதிரி துக்கம் தாழாம பாண்டுவோட சிதையிலே விழுந்து தானும் உயிர் திறந்தான். இதனால் உண்டான பெருந்துயரத்தில் மூழ்கிய குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களையும் அந்த வனத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து அஸ்தினாபுரத்தை கூட்டிகிட்டு போய் பீஷ்மர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போது யுதிஷ்டரான தர்மபுத்திரனுக்கு வயது 16 இருந்துச்சு. குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் அழைச்சிட்டு வந்த ரிஷிகள் மூலமாக பாண்டுவோட மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அஸ்தினாபுரமே துயரத்தில் ஆழ்ந்துருச்சு. பீஷ்மர், விதுரர், வியாசர், திருதராஷ்டிரன் மற்ற பந்துக்கள் எல்லாருமே முறைப்படி சிரார்த்தம் செஞ்சாங்க. அஸ்தினாபுரத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் கூட மக்கள் பாண்டுவோட மரணத்தை எண்ணி பெரிதும் வருந்தினாங்க. ஒரு நாள் சத்தியவதை கிட்ட வியாசர் வந்து நடந்து முடிந்த காலம் சுகமாக முடிஞ்சிடுது, இனி வருங்காலம் மிகுந்த துயரத்தோடு இருக்கும், பூமிக்கு அதனோட எவ்வளவு தீர்ந்துருச்சு, பல வகையான பாவங்களும் வஞ்சகமும் நிறைந்த காலம் இனிமே தான் வரும் காலமாக இருக்கும், அந்த மாதிரி துயரம் மிகுந்த காலத்தை உன்னோட கண்ணால் நீ பார்க்க வேண்டாம், அதனால் நீ அஸ்தினாபுரத்தை விட்டு போய் தபோவனத்தில் வாசம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொன்னார். வியாசர் தன்கிட்ட சொன்னதை கேட்ட சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை 2 பேரையும் தன் கூட அழைச்சிக்கிட்டு தபோவனம் போயிட்டான். அங்கே சில காலம் வரையில் 3 பேரும் தபஸ்விகளாக வாழ்ந்துட்டு தங்களோட குலத்தில் இனி நடக்க போகும் அநியாயங்கள் யாரும் பார்க்க விரும்பாமல் மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வாயுபுத்திரன் பீமனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாண்டுவின் மரணத்தை பற்றிய கதை வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.